என் தம்பியோட மார்னிங் ரொட்டீன் என்னன்னு தெரியுமா? இவன் கேப்பை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஏன்டா கேப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் போயிடுவான். போய் பால்கனிலேருந்து வாசல் எல்லாத்தையும் கொட்டிடுவான். ஏன்டா எல்லா கேப்பையும் கொட்டுற வேஸ்ட் ஆயிரும்னு சொன்னால் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் வெயிட் பண்ணுறேன், அவனும் வெயிட் பண்ணுறேன், நானும் வெயிட் பண்ணுறேன், அவனும் வெயிட் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான். எதுக்குன்னு நாங்களும் பார்த்தா எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மொத்த புறாவும் இங்கே தான் சாப்பிட்டுக்கிருக்கு. ஓ, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவன் டெய்லி கேப்பை எதுக்கு கொட்டி போடுறான்னா, இந்த புறாலாம் அது குட்டி புறாக்கு இறை தேடும்ல, அதுக்கெலாம் கஷ்டப்படணும் சாப்பாடுக்கு. அதனால் இவன் சாப்பாடு போட்டு அவன் புறாலாம் பார்த்து ஹாப்பியாகிறேன். ஆனால் அவனோட புறா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு. இவன் இன்னொரு டைம் சாப்பாடு போட்டான்னா எல்லாம் பயந்து கொட்டும் போது எல்லாம் பயந்து ஓடும். அவனும் பயந்துட்டான். நீங்கள் இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? மறக்காமல்